பீகாரில் மொத்தமுள்ள 243 சட்டசபை தொகுதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடத்த தேர்தல் கமிஷன் முடிவெடுத்தது. அதன்படி இன்று 18 மாவட்டங்களில் உள்ள 121 தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு நடந்தது. 2ஆம் கட்டமாக வரும் 11ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடக்க உள்ளது. பெகுசராய், கோபால்கஞ்ச், பாட்னா, முசாஃபர்பூர், லக்கிசராய், முங்கர், ககாரியா, நாளந்தா உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே மக்கள் ஆர்வத்துடன் ஓட்டளித்தனர். பல இடங்களில் நீண்ட வரிசைகளில் நின்று மக்கள் ஜனநாயக கடமையாற்றியதை காண முடிந்தது. இந்நிலையில் மாலை 5 மணியுடன் ஓட்டுப்பதிவு நிறைவடைந்தது. சில இடங்களில் 5 மணிக்கு முன்னரே வந்து வரிசையில் காத்திருந்தவர்களுக்கும் ஓட்டளிக்க வாய்ப்பளிக்கப்பட்டது. ஓட்டுப்பதிவு நடக்கும் இடங்கள் மட்டுமின்றி மாநிலம் முழுதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்ட நிலையில் சில ஓட்டுச்சாவடிகளில் சண்டை, சச்சரவு, கலவரம் வெடித்தது. லக்கிசராயில் ஓட்டுப்பதிவு மையங்களை பார்வையிடச் சென்ற துணை முதல்வர் விஜய் சின்ஹா மீது ஆர்ஜேடி தொண்டர்கள் தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டனர். அவரது கார் மீது சாணி, கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். அவர்களை தடுக்க முயன்ற பாதுகாப்பு படை வீரர்கள் மீது சாணி வீச்சு நடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து எஸ்பிக்கு போன் போட்ட சின்ஹா அவரை கடுமையாக கண்டித்தார். ரவுடிகள், குண்டர்கள் பூத்களில் புகுந்து தாக்குதல் நடத்துகின்றனர். துணை முதல்வருக்கே இதுதான் நிலைமை என ஆவேசத்துடன் கூறினார். இதேபோல் மேலும் ஒரு சில இடங்களில் பாரதிய ஜனதா ஆர்ஜேடி தொண்டர்கள் மற்றும் ஜேடியு ஆர்ஜேடி தொண்டர்கள் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டது. மாலை 5 மணியுடன் நிறைவடைந்த முதல் கட்ட தேர்தலில் அதிகபட்சமாக பெகுசராயில் 67%, கோபால்கஞ்சில் 64% ஓட்டுகள் பதிவாகின. குறைந்தபட்சமாக சரண் தொகுதியில் 52% ஓட்டுகள் பதிவாகின. முதல்வர் நிதிஷ்குமார், முன்னாள் முதல்வர் ஆர்ஜேடி தலைவருமான லாலு பிரசாத் யாதவ், அவரது மனைவி ராப்ரி தேவி, எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் மற்றும் பல விஐபிக்கள் அவரவர் வசிக்கும் பகுதிக்குட்பட்ட பூத்களில் ஓட்டளித்தனர். இன்று நடந்து முடிந்த தேர்தலில் சராசரியாக 60% ஓட்டுகள் பதிவானதாக தேர்தல் கமிஷன் வெளியிட்ட முதல் கட்ட தகவலில் கூறப்பட்டுள்ளது.